So welcome friends, in our exercise 12.2 13th question பார்க்கலாம். So a round table cover has 6 equal designs. So round table cover இருக்கு. அதுல உங்களுக்கு எப்படி இருக்கு 6 equal design. 6 equal design நமக்கு தெரிஞ்ச போச்சு என்னது அது hexagon தான். Okay. So as shown, if the radius of the cover is 28 cm. Okay. So அந்த cover ஓட radius எவ்வளவு உங்களுக்கு 28 cm. Find the cost of making the design at the rate of rupees 0.35 per centimeter square. முதல்ல அந்த காஸ்ட் ஆஃப் டிசைன் வந்து 0.35 per centimeter square இருந்தா எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கேட்கணும். முதல்ல இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அமௌண்ட்டை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் எ டிசைன். இங்க வெளியே இருக்கிற ஏரியா ஆஃப் டிசைன் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் டிசைன் ஈக்குவல் டு முதல்ல ஏரியா ஆஃப் டிசைன் ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஹெக்ஸகனை மைனஸ் பண்ணால் அந்த ஏரியா ஆஃப் டிசைன் கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா? முதல்ல ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்கு, அந்த ஃபுல் சர்க்கிள்லேருந்து ஹெக்ஸகனை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியா ஆஃப் டிசைன் நமக்கு கிடைக்கும். டிசைன்னா லைன் ஷேட் பண்ணிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஏரியா ஆஃப் டிசைன். ஸோ ஏரியா ஆஃப் டிசைன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் மைனஸ், ஓகே, ஸோ இது என்னது ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். So area of hexagon. Okay. So area of hexagon அப்படினாவே நம்ம எப்படி பிரிக்கலாம், 6 equal parts பிரிக்கலாம். So இதுதான் center part. So first part 1, so second 2, so 3, so 4, so 5, so 6. So இது 1 எடுத்துக்கலாம். So இது என்ன எடுத்துக்கிறோம், A, so இது B, so இது C, so D, இது E, இது F. ஓகே, ஸோ இதோட ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்குமே ரேடியஸ் எவ்வளோ தான் உங்களுக்கு 28 சென்டிமீட்டர் தான். இப்போ இதுக்கு நமக்கு இதோட ஆங்கிள் என்னன்னு தெரியணும். இப்போ இதோட ஆங்கிள் ஏதாவது கொடுத்துருக்காங்க நமக்கு கொடுக்கலாம். ஆனால் எத்தனை சென்டிமீட்டர் வருது உங்களுக்கு, 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும், டீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை எத்தனை செக்டர்ஸ் இருக்குது, 6 செக்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6. ஸோ 6னா உங்களுக்கு டீட்டா எவ்வளோ வந்துடும், 60 டிகிரின்னு வந்துடும். 360 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 60 டிகிரி. இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன நமக்கு, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். ஸோ ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் மொத்தம் எத்தனை சைடு இருக்குது, 1 2 3 4 5 6 சைட்ஸ் இருக்குது. இப்போ இதில் மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா OAB. இதே மாதிரி டோட்டலாக உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது, 6 ட்ரையாங்கிள்ஸ் வருது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ OAB. ஸோ என்ன ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் OAB. அதே மாதிரி எத்தனை சைட்ஸ் வரப்போகுது உங்களுக்கு, 6 ட்ரையாங்கிள்ஸ் வரப்போகுது. ஸோ 6 இன்ட்டு ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள், 6 into area of triangle OAB. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக தான் இருக்க போகுது. எல்லாமே உங்களுக்கு என்ன தான், 60 டிகிரி 60 டிகிரி, இங்கேயும் 60 இங்கேயும் 60 இங்கேயும் 60. அதே மாதிரி ரேடியஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன தான் 28 சென்டிமீட்டர். அப்போ இது எல்லாமே என்ன ட்ரையாங்கிள் சொல்லலாம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் முதல்ல வேல்யூஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பையோட வேல்யூ என்ன உங்களுக்கு 22/7, ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 28 சென்டிமீட்டர். ஸோ 28 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ மைனஸ் 6 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னா உங்களுக்கு √3/4 A ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா, √3/4 A ஸ்கொயர். இதை ஜஸ்ட் அப்படியே சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ 22/7 into 28 square minus 6 into √3/4 A square. A square என்ன வந்துடும் உங்களுக்கு 28 square. A ஓட வேல்யூ என்னது, ஒரு சைடோட வேல்யூ உங்களுக்கு 28. ஸோ 28 square எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கவனிங்க. இப்போ இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது, இங்கேயும் 28 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 28 ஸ்கொயர் இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணுறோம், 28 ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ மீதி என்ன இருக்கும், 22/7 மைனஸ் ஏற்கனவே 28 ஸ்கொயர் வெளியே காமனாக எடுத்துட்டோம், மைனஸ் 6√3/4. ஓகே, ஸோ இங்கேயும் 28 ஸ்கொயர் காமனாக எடுத்ததுனால இந்த வேல்யூ மட்டும் வரும். ஓகே, ஸோ 28 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வந்துடும் உங்களுக்கு, அப்படியே ஜஸ்ட் 28 × 28 அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே அப்படின்னா டேமினேட்டரில் என்ன வரப்போகுது, 7 × 4 எல்சிஎம் என்ன உங்களுக்கு 28 தான். ஸோ இது கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே டேரெக்டாக 28 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே 7 இருக்குது, அப்போ என்னோட மல்டிப்ளை பண்ணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், 88 மைனஸ் இங்கே
4 இருக்குது, அப்போ என்ன மல்டிப்ளை பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 42√3. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன ஆகிடும் உங்களுக்கு, ஒரு 28 இங்கே ஒரு 28 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன இருக்குது மீதி, 28 into 88 minus 42 into √3 ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 1.7 கொடுத்துருக்காங்க. ஸோ 42 into 1.7, ஸோ 42 into 1.7 மல்டிப்ளை என்ன வரும், 71.4 வரும். 72 are 34, 17 4 are 68, 68 plus 3 71.4. ஸோ 28 into 88 minus 71.4. ஓகே, ஸோ 28 into 88 minus 71.4 சிம்பிளை பண்ணும். ஸோ 71.4 உங்களுக்கு பண்ணிங்கன்னா 16.6ன்னு வரும். ஓகே, ஸோ 88 minus 71.4 பார்த்தீங்கன்னா 28 into 16.6. ஸோ 28 into 16.6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 464.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஏரியா ஆஃப் செக்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி. நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 28 காமனாக எடுத்துட்டேன், இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது சின்ன நம்பராக இருக்கும். ஆனால் இதே இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சிம்பிளிகேஷன் ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகே, ஸோ 464.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 0.35 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, பைசே 0.35 பைசேன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, 464.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. ஸோ 0.35 இது கூட மல்டிப்ளை பண்ணும். Therefore cost of design for making எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர், 464.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயரோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.35. ஸோ இங்கே எத்தனை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு நமக்கு, 464.8 வந்திருக்கு. ஓகே, ஸோ 0.35 into 464.8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ருபீஸ் 162.68 அப்படின்னு வரும். ஓகே, தேங்க்யூ.